வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் லியோ எம் சிவராமன். குழந்தை பிறப்புங்க. குழந்தை பிறப்பு நமக்கு என்ன குழந்தை பிறக்கும், எல்லா குழந்தைங்களும் ஒன்று தாங்க. ஆனால் சில பேர் ஆண் குழந்தை ஃபஸ்ட்டு வேணும், பெண் குழந்தை செகண்ட் வேணும், இதை ஜாதகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஜாதகத்தில் பார்க்கலாங்க. சயின்டிஃபிக் ஜாதகத்தில் இதுக்கான இதை பாரம்பரியத்தில் சொல்லியிருக்காங்க. ஜாதகத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை வச்சு நம்ம அதை பார்க்கலாம். ஜாதகத்தில் ஆண் கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு இவங்களாம் பலம் பெற்று இருந்தாங்கன்னா ஜாதகத்தில் இவங்களுக்கு ஆண் குழந்தை வர்றதுக்கான சான்ஸு அதிகங்க. சரி, அந்த கிரகங்கள் மேஷம், மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த மாதிரி ஒற்றைப்படை ராசியில் ஆண் கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் ஆண் குழந்தைக்கான சான்ஸ் அதிகம். ஆனால் இந்த 5ஆம் இடத்தை குருவும் பார்த்துருந்தார்னா இன்னும் புத்திசாலியான ஆண் குழந்தை பிறப்பதற்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகங்க. சரி, பெண் குழந்தை தான் வேணும்னு நம்ம விரும்புகிறோம். பெண் குழந்தைக்கு எப்படி பார்க்கணுன்னா, இந்த பெண் கிரகங்களான சுக்கிரன், மெயினாக சுக்கிரன், சந்திரன் இவங்க 2 பேரும் பலம் பெற்று இருக்கணுங்க. இவங்க 5ஆம் அதிபதியாக இருந்து பலம் பெற்று ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த இடத்துல நல்லா இருந்தாங்கன்னா, இந்த பெண் ராசிகளில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸு ரொம்ப அதிகங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே 5ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். பலமாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்ல குழந்தையாக நமக்கு கிடைக்கும். முக்கிய குறிப்புங்க, குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவான் அருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆண் பெண் பாராமல் ஆரோக்கியமான குழந்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம மூதாதையர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆண் குழந்தைக்கு என்னன்னு சொல்லிட்டேன், பெண் குழந்தைக்கு என்னன்னு சொல்லிட்டேன். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் இருவரும் சமம். சரிங்களா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதோட டீட்டெயில் பெரிய வீடியோஸ் நான் போடுவேன். தேங்க்யூ.